வணக்கம். ஜெயா டிவி காலைமலர் நிகழ்ச்சியில மாத்தி யோசி பகுதியில மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். ட்வின் சிஸ்டர்ஸ் உமா அண்ட் மஹி. ஸோ இன்னைக்கு எங்களோட சக்ஸஸை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ கடந்து வந்த பாதைகளை சொல்லிட்டோம். வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து ரீச் பண்ணுவோம். உண்மையிலேயே வந்து ஆர்ஜிங்கில் தான் வந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு ஷோ பண்ணும்போது. ஏன்னா உடனே கிடைக்கும். ஒரு ஷோ நல்லா இருந்தாலும் ஒரு ஷோ நல்லாவே இல்லை அப்படின்னாலும் லிசனர்ஸ் உடனே சொல்லுவாங்க. ஒரு ஷோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ஜாய் பண்ணி இவ்வளோ நல்லா ஷோ பண்ணியிருக்கீங்க அப்படின்வாங்க. நிறைய ஃபேன் மூமெண்ட்ஸ்லாம் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லைஃப்பில் நிறைய பேர் வந்து ஷோ கேட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஒரு முதியவர்களுக்காக ஒரு ஷோ வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷோவில் நான் பேசினது ஒரு முதியவர் வந்து முதியோர் இல்லத்திலேருந்து அவர் வந்து அந்த ஷோ கேட்டிருந்தாரு. அவரோட பையன் வந்து அவர் வீட்டில் இருந்து கேட்டிருக்காரு. நான் பேசின டாப்பிக்கில் ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசை ரெண்டு பேரையும் டச் பண்ணிட்டு அந்த பையன் முதியோர் இல்லத்துக்கு போய் அவங்க அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த பெரியவர் வந்து ஒரு 75-78 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய எஃப்எம் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நம்பர் வாங்கிட்டு அழுதுட்டாரு. உண்மையிலேயே வந்து நான் உனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. நான் வந்து முதியோர் இல்லத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய குழந்தைகள், அதாவது பேர குழந்தைகள், என்னுடைய பையனெல்லாம் விட்டுட்டு, ஆனால் நீ பேசின ஏதோ ஒரு விஷயம் என்னுடைய பையன் மனசுல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால என்னை அன்னைக்கே கூட்டிட்டு வந்துட்டான். உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நன்றின்ற வார்த்தையை விட அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டாரு. அப்பதான் நினைச்சேன், நம்ம சமூகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ல ஒரு ஆர்ஜேவா ஷோ பண்றோம், ஜாலியா இருக்கும், பாட்டு போடுறோம் அப்படின்றது இல்லாம பொறுப்புணர்ச்சி அப்படின்றது நிறையவே இருக்கு. ஏதோ ஒரு சின்ன டாபிக் நான் அதை ஜாலியா பண்ணேன், ஆனா அது ஒருத்தவங்களோட லைஃப்ல இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அப்பதான் எனக்கு தோணுச்சு இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, நம்ம நிறைய வந்து கேர் எடுத்து செய்யணும் அப்படின்னு. ஸோ வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான், ஒரு நிறைய மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த வாய்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச பிறகு வேர்வை சிந்தின பிறகு தண்ணி குடிக்கும் போது அது சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகு அதுக்கு ஃபீட்பேக் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது என்றைக்குமே மறக்கவே முடியாது. நாங்கள் ஆர்ஜிவாக இருக்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே தான் எனக்கும் நிறைய ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. அதில் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிசம் பசங்களாம் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்போ நான் ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன், சின்ன பசங்களை பற்றி தான் அன்றைக்கி நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த ஷோவை கேட்டுட்டு அந்த பையன் வந்து ஒரே ஒரு பையன் வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நான் ஷோ முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி என் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த தருணம் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாரும் சிரிப்பாங்க, எனக்கு சிரிப்பு வரல, ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு. ஸோ அவங்க வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் என் மனசுக்குள்ளே வந்துச்சு. இப்போ சொல்லும் போது கூட எனக்கு வந்து கூஸ் பம்பாக இருக்குது. ஸோ அது ரியலி மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அது வாய்ஸ் ஆக்டராக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ரிஜெக்ட் பண்ண அந்த பர்சன்ஸே எங்களுடைய வாய்ஸ் ஒரு லெவல் ரீச் ஆன பிறகு உங்களுடைய வாய்ஸில் தான் அந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது டைம் கூட கிடைக்காது. பட் அவங்க வந்து இல்லை உங்கள் வாய்ஸில் இருந்தால் போதும், எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும், ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட அந்த வாய்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வெறும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஒரு கேம்பெயினாக இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேட்டகரி எல்லா கேட்டகரியிலும் எங்களுடைய வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வாய்ஸ்லேயே தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேணும், இவங்களோட வாய்ஸில் தான் மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஈவன் கொரோனா காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து இந்த கேம்பெயின் இந்த வண்டிலெல்லாம் போகும்போது சில இடங்களில் சிக்னல் எல்லாம் வந்திருக்கும், கைகளை கழுவுங்கள், எப்படி வந்து இருக்கணும் அப்படின்றத. ஸோ அந்த வாய்ஸ்லாம் நாங்கள் கொடுத்தோம். அப்போ நினச்சோம் வெறும் வாய்ஸ் நம்ம பேசுறது மட்டும் இல்லை, ஒரு சமூகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அண்ட் லாக்டவுன் பீரியட்ல இன்னொரு விஷயம் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ புக். ஸோ இந்த ஆடியோ புக் கேட்குறது ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே. படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இப்போ ஆடியோனா நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னு நிறைய பேர் அதை ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஆடியோ பிளாட்ஃபார்ம்லேயும் நாங்கள் வந்து கால் எடுத்து வச்சோம், ஆடியோ புக் ஒன்று கொடுத்தோம். ஒன்றும் இல்லை, நிறைய இப்போ இருக்கிற ஆடியோ புக் பிளாட்ஃபார்மில் நாங்கள் கொடுக்காததே கிடையாது, எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் மறக்க முடியாத ஒரு விஷயம்
விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி பண்ணேன், அந்த கேரக்டராகவே நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸ்டில் அந்த அந்த கமெண்ட்ஸை வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். எப்போல்லாம் நான் வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து அதை எடுத்து படித்து பார்ப்பேன். நம்ம வாய்ஸ் நல்லா இல்லை, ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க, யூனிக்காக இருக்குங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கும்போது நம்ம வாய்ஸ்க்கு என்ன குறை, நம்மளால முடியும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் விஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடுக்கு நான் ஒரு ஆடுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, கிளைண்ட் இந்த வாய்ஸே தான் வேணும்னு சொல்கிறாங்க, அடுத்ததுக்கும் நீங்கள் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு நிறைய இந்த கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா இப்படி தான். உங்கள் வாய்ஸ் இதுக்கு சூட்டாக இருக்குது, அடுத்த ப்ராஜெக்ட்க்கும் நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, அப்படி சொல்லி தான் எங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஆமாம், கிளைண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நான் வந்து ஆக்சுவலி தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் பெருசாக பண்ண மாட்டேன். ஒரு 2 லைன் 3 லைன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஒரு ஆனிவர்சரி இதுக்கு நான் ஒரு அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ தமிழில் தான் நான் கொடுத்துருந்தேன். பட் அந்த வாய்ஸை கேட்டு அந்த கம்பெனியில் இருக்கவங்க வந்து இல்லை இவங்களோட வாய்ஸ் தான் ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷில் வேணும், ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி பெரிய அந்த டாக்குமெண்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பவும் கிளைண்ட் கிட்ட சொன்னேன், நான் இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர்ஸ் வந்து நான் பெருசாக பண்ணதில்லைங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு சின்ன இது தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மேடம், உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த கார்ப்பரேட் வீடியோ பண்ணி கொடுத்துட்டு பெரிய வரவேற்பு கிடைச்சது. ரொம்ப நல்லா இருக்குது இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு நிறைய இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர் ப்ராஜெக்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் எங்களோட பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருந்தது. அது வரைக்குமே யாருக்குமே எங்களோட முகம் தெரியாது, இந்த குரல் மட்டும் கேட்டிருப்பாங்க. ஸோ எங்களோட முகத்தை வெளியே கொண்டு வந்தது அக்காட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான். அதன் மூலமாக தான் நாங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட இன்னைக்கு காலைமலர் நிகழ்ச்சியில் மாற்றி யோசி பகுதியில் இந்த செக்மெண்ட்டை வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறோம்.